ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரகுராம் கிட்ட ஜானகி சீனு மாயா காதல் விஷயத்த சொன்னால் அடுத்த நொடியே ரகுராம் நெஞ்சு வலி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஜானகி உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக மாயா கோவிலில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜானகி ரகுராம பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், மாயா உன் காதல் விஷயத்த சொன்னதும் அவர் நெஞ்சு வலி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இது கேட்டு மாயா செம அதிர்ச்சியாகி இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பெரியம்மா இது எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சேன், எதுக்கு பெரியம்மா அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரகுராம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் தகவல் தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இங்க பார்த்தோம்னா ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னா மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜானகி மாயா அழாத, அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா, தைரியமா இருக்கலாம் அப்படின்னது. பெரியம்மா எல்லாமே என்னால தான் பெரியம்மா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பெரியம்மா, நான் கொஞ்ச நாள் தான் பெரியப்பா என்ன மனசார ஏற்றுக்கொண்டுட்டாருன்னு சந்தோஷமா இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பெரியம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இல்லம்மா, இதுக்கு காரணம் நீ கிடையாது, நீ பெரிய மனசு பண்ணி உன் காதலையே குழி தோண்டி புதைச்சிட்டு, ஆனா நான் தான் அது எல்லாத்தையும் யோசிக்காம சின்ன பசங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் மாயா, இப்ப சொல்லலைன்னா அதை எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஜானகி ஒரு பக்கம் மாறி மாறி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஜானகி உன் கூட தானியமா எப்புள்ள வந்தான் அப்படி நெஞ்சு வலி வர அளவுக்கு கோவில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு மாறி மாறி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜானகி பதில் சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து டாக்டர் வராங்க. இங்க பாருங்கம்மா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நல்ல வேலை சரியான டைமுக்கு கொண்டு வந்ததால அவரை காப்பாத்திட்டோம், இல்லைன்னா சொல்லவே முடியாது அப்படின்னதும் நம்ம ஜானகி எல்லாரும் சம அதிர்ச்சியாராங்க. டாக்டர், இப்போ என் கணவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவரு அதிர்ச்சி ஆகிற மாதிரியோ இல்ல அதிக சந்தோஷப்படுற மாதிரியோ வர தகவல்களை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அது கூட செகண்ட் அட்டாக் வரதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னதும் ஜானகி மாறி நம்ம மாயாவும் அதிர்ச்சி ஆறாங்க. ஓகே டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் டாக்டரும் போக சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த பேரும் கிளம்பும் போது உடனே டாக்டர் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் உள்ள போங்க, அதுக்கப்புறமா மற்றவங்க பாருங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஜானகி உள்ள போறாங்க. அப்போ நம்ம ஜானகி ரகுராம் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் நான் தாங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரகுராம் ஜானகி நான் மாயா கூட பேசணும், மாயாவை கூப்பிடு அப்படின்னதும் உடனே ஜானகி பயப்படுறாங்க. இங்க பாருங்க மாயா சின்ன பொண்ணுங்க, ஏதோ தெரியத்தனமா ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க, அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறாங்க, தயவு பண்ணி மாயாவை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னதும் ஜானகி நான் மாயாவை வர சொல்ல சொன்னேன் அப்படின்னதும் உடனே ஜானகி போய் மாயா பெரியப்பா கூப்பிடுறாரு அப்படின்னதும் அது என்ன பாத்தீங்களாக்கா இவ்வளவு பேர் இருக்கும், அது என்ன மாயாவை மட்டும் கூப்பிடுறாருங்கிற மாதிரி பார்வதி பத்மாவும் பேசிக்கிறாங்க. உடனே மாயா தயங்கிட்டே உள்ள போறாங்க. பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா, உங்களை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க பாருமா மாயா, இப்போ என்ன ஆச்சுன்னு நீ மன்னிப்பு கேட்கற அப்படின்னதும் மாயா ஆச்சரியப்படுறாங்க. பெரியப்பா என்ன பெரியப்பா சொல்றீங்க, என்னோட காதல் விஷயம் தெரிஞ்சதால தானே நீங்க எப்படி நெஞ்சு வலி படுத்த படுக்கையா கிடைக்கிறீங்க, நான் இந்த ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம் பெரியப்பா, நான் மட்டும் இந்த நாட்டுக்கு வராம இருந்திருக்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காது பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மாயா அழுதுட்டு இருக்காங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது மாயா, ஒரு விஷயம் தெரியுமா, சொல்ல போனா நான் உண்மையிலேயே நீ இதுக்கு முதல் உன் மேல இருந்த மரியாதையை விட இப்பதான் உன் மேல இருக்கிற மரியாதை எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. பெரியப்பா என்ன பெரியப்பா சொல்றீங்க, ஆமா மாயா இங்க பாரு, சீனு சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல நாங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து வளர்த்த பையன், எங்க வீட்டோட நடைமுறைங்க நான் எப்படி எங்க வீட்டு கௌரவம் எல்லாமே சீனுவுக்கு தெரியும், ஆனா நீ நேற்று வந்த பொண்ணு எங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க குடும்பத்துக்காக குடும்ப கௌரவத்துக்காக என்னோட மரியாதைக்காக உன் காதலையே மூடி மறைச்சிருக்க, ஆனா சீனு அப்படியா அதை எதையுமே யோசிக்காம உன்னை கல்யாணம் பண்ண துணிஞ்சிருக்காமா, அப்படி பார்த்தா உண்மையிலேயே நான் உன்னை மரியாதையா தான் பாக்குறேன் அப்படின்னதும்
மாயா வந்து ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க பெரியப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, ஏதோ தெரியாதனமா நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம். சோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, அதனால மூடி மறைச்சிடலாம். அதே மாதிரி எனக்கு சீனு மேல இப்ப காதல் இல்ல பெரியப்பா, நான் சீனுவும் மறந்துட்டேன். சோ சீனுவும் என்ன போக போக மறந்துடுவான். அதனால நீங்க அந்த மகாலிங்கத்துக்கு கொடுத்த வாக்குப்படி கண்டிப்பா அந்த சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க பெரியப்பா, தைரியமா இருங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இவ்வளவு நடந்த பிறகு எப்படி மாயா உன்னால இப்படி பேச முடியுது, உண்மையிலேயே வயசுல வேணும்னா நாங்க பெரியவங்களா இருக்கலாமா, ஆனா குணத்துல நீ ரொம்ப உயர்ந்துட்ட அப்படின்னு ரகுராம் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க இதை கேட்டுதான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட்டோன்னு நினைச்சிட்டேங்க. ஆமா ஜானகி, இது எனக்கு ரொம்ப அதிசயமாவும் அவ்வளோ ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஏன்னா நான் முதல் தடவையா பஞ்சாயத்துல பொய்யான தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அது நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் கிஷோர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது பெரியப்பா. நீங்க இதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, அப்ப அவங்கள புரிஞ்சு பாருங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகுராம் வந்து சீனுக்கிட்ட நம்ம மாயா கிட்ட சீனு போய் கூட்டிட்டு வா அப்படின்னதும் உடனே சீனு போய் நம்ம மாயா போய் சீனு வந்து கூப்பிடுறாங்க. அப்ப சீனு பயந்துட்டே வராங்க. ஏண்டா கல்லா, ஏண்டா இப்படி பயப்படுற, இங்க வா அப்படின்னு சொன்னதும் உடனே மாயா சீனு 2 பேரும் கையையும் பிடிச்சு ரகுராம் வந்து சேர்த்து வச்சா சூப்பராகவே இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு.